Harry Potter and the Deathly Hallows, Chapter 13, Part 1, The Muggle Bond Registration Commission. மஃபால்டா ட்ராவர்ஸ் தானே உன்னை இங்கே அனுப்புனா அப்படின்னு அம்ரிஜ் ஹெர்மாயினியை பார்த்து கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி திணறிட்டே சொல்லிகிட்ருக்கோம். சூப்பர், நீ இந்த வேலையை சூப்பராக பண்ணுவ அப்படின்னு அம்ரிஜ் சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் இந்த பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் ஒரு மெக்னிஃபிஷண்ட்டான ரோப்ஸ் போட்டிருக்க விசார்ட் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட அவங்க பேசுவாங்க. ப்ராப்ளம் சால்வ் மினிஸ்டர், ரெக்கார்ட் கீப்பிங்க்கு மஃபால்டா இப்போ நம்மக்கிட்ட இருந்தால் இந்த வேலையை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளிப்போடு அவங்க கன்சல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி 10 பேர், அதுவும் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியோட ஒய்ஃபும் வேறு. இங்கே மினிஸ்ட்ரியிலே இவங்களாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்ரிஜ் மினிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்த 2 விசார்ட்ஸும் அம்ரிஜ் கூட சேர்ந்து இந்த லிஃப்ட்டில் வந்து ஏறுவாங்களா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடலாம் மஃபால்டா, உனக்கு கோர்ட் ரூமில் தேவையான எல்லாமே இருக்கும். குட் மார்னிங் ஆல்பர்ட், நீ இன்னும் வெளியில் போகலையா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஹாரி ரன்கானோட டீப்பான வாய்ஸில் பேசிட்டு அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் வருவானா. லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகும். ஹாரி லைட்டாக திரும்பி பார்ப்பானா, ஹெர்மாயினி அவ்வளோ பயந்து போய் நின்றுட்டுருக்கோம். அந்த லிஃப்ட் அப்படியே மூவ் ஆகி போயிடும். நீ இங்கே என்ன பண்ணுற ரன்கான் அப்படின்னு புது மினிஸ்டர் ஃபார் மேஜிக் கேட்பாரு. அவரோட தலைமுடி நல்ல நீளமாக பிளாக் கலரில் இருக்கும். அவரோட தாடியில் அங்கங்கே சில்வராக இருக்கும். சின்னதாக ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னு ஹாரி அப்படியே யோசிச்சுட்டே தயங்குவான். ஆர்த்தர் வீஸ்லி கிட்ட பேச வந்தேன், அவர் லெவல் 1 இருக்கார் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த அன்டிசைரபிள் கூட கான்டாக்டில் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு பியர்ஸ் திக்கனிஸ் கேட்பாரா. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. வெல், சீக்கிரமாகவே ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு திக்கனிஸ் சொல்லுவார். என்னை கேட்டால் இந்த பிளட் ரைட்டர்ஸும் இந்த மட் பிளட்ஸ் மாதிரி கேவலமானவங்க தான். ஓகே, குட் டே ரன்கான் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா. குட் டே மினிஸ்டர் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான். பிஎஸ் திக்கனிஸ் அங்கேருந்து போன அடுத்த செகண்டே ஹாரி அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வெளியில் எடுத்து அவன் மேலே போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற காரிடோரில் நடக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த ரன்கான் நல்ல உயரமாக இருப்பானா, அதனால அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் பத்தாது. ஸோ ஹாரி நல்லா கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டே நடந்துகிட்ருப்பான். ஹாரிக்கு இப்போது ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் இந்த காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பானா, அங்கே நிறைய ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அந்த டோரில் அந்த ஆஃபீஸுக்கு சொந்தமானவங்களோட பேரும் எழுதப்பட்டிருக்கும். இவ்வளோ நாள் அவனும் ரானும் ஹெர்மாயினியும் சேர்ந்து போட்ட பிளானை யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அவனுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க நிறைய பிளான் போட்டிருப்பாங்க, எப்படி மினிஸ்ட்ரிக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் போகிறது, அதெல்லாம் சூப்பராக பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பற்றி யோசிக்கவே இல்லை, எந்த ஒரு பிளானும் போடவே இல்லை. ஸோ ஹாரிக்கு இப்போ ரொம்ப பேனிக் ஆகிட்டுருக்கும். ஹெர்மாயினி இப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் ஸ்டெக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அது 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். ரான் அவனுக்கு தெரியாத ஏதோ ஒரு மேஜிக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெக் ஆகிருக்கான். ஹாரி யாரை தேடி எதுக்காக வந்தானோ அவங்க இப்போது லிஃப்ட் வழியாக கீழே போயிட்டாங்க. ஹாரி மேல் ஃப்ளோரில் சுற்றிட்டுருக்கான். பட் ஹாரிக்கு இப்போ என்ன தோணுன்னா, கண்டிப்பாக அந்த பொம்பளையோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கும். அம்ரிஜ் அவங்களோட ஜுவல்லரியெல்லாம் அவங்களோட ஆஃபீஸ் ரூமில் வைப்பாங்களா என்னன்னு ஹாரிக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் சர்ச் பண்ணாமல் போனோம்னா அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு ஹாரி யோசிப்பானா. ஸோ ஒவ்வொரு அந்த ஆஃபீஸ் ரூமாக இருக்கும்ல, அந்த டோரில் போய் செக் பண்ணிகிட்ருப்பான் அவங்க நேம் அங்கே எழுதியிருக்கான்னு. அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த காரிடோரோட எண்டுக்கு வந்துடுவானா. இன்னொன்று ஒரு காரிடோர் அங்கே எமர்ஜ் ஆகும். அங்கே பார்த்தா நல்ல பெருசாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே டசன் ஆஃப் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் நல்ல ரோஸாக உட்காந்துட்டு நல்ல ஹைலி பாலிஷ் பண்ணப்பட்ட ஒரு சின்ன டெஸ்கில் உட்காந்துருப்பாங்களா. ஹாரி அப்படியே நின்று அவங்கள பார்ப்பான். ஏன்னா அந்த சீனே, அந்த எஃபெக்டே குவைட் மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அவங்க எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி அவங்களோட மந்திரக்கோலை வேவ் பண்ணி அசைச்சிட்ருப்பாங்களா. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கலர்டு பேப்பர்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டுருக்கும் எல்லா டைரக்ஷன்லையுமே. அது பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கிற பிங்க் கலர் கைட்ஸ் மாதிரி தெரியும். பிங்க் கலரில் இருக்கிற பட்டம் பறந்துட்டுருக்க மாதிரி தெரியும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹாரி அங்கே நின்று அதை நடக்கிறதெல்லாம் பார்த்தக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் அவங்க எல்லாருமே பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஹாரி கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று பார்ப்பான். அந்த விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்கிறனால இவன் நடந்து வர ஸ்டெப்ஸ் கூட அவங்க காதில் கேட்காதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ அவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்கு கீழே அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் அப்படியே நீட்டாக ஸ்டாக்காக அரேஞ்ச் ஆகி இருக்குமா. அதை அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் வழியாக பார்ப்பானா. அது பிங்க் கலரில் இருக்கும். அதில் கோல்டன் கலரில் டைட்டில் எழுதியிருப்பாங்க, மட் பிளட்ஸ். அதுதான் மெயின் டைட்டிலாக இருக்கும். போல்டு லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழே
அந்த டேஞ்சர்ஸ் தே போஸ் டு அ பீஸ்ஃபுல் பியூர் பிளட் சொசைட்டி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது மட்டமான இரத்தம் உடையவர்களும் அமைதியான பியூர் பிளட் சொசைட்டிக்கு அவர்களால் ஏற்படும் ஆபத்துகளும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு பிக்சர் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ரெட் ரோஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்களோட பிக்சர் தெரியும். அந்த ரெட் ரோஸை சுற்றி க்ரீன் கலரில் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அது அவங்க கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி இருக்கும். நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிக்சர் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது இப்படி தான் இருக்கும். அந்த பேம்ப்ளெட்டில் எந்த ஒரு ஆத்தரோட நேமுமே இருக்காதா. ஆனால் ஹாரி அதை உத்து பார்த்து எக்ஸாமைன் பண்ணும்போது அவனோட ரைட் ஹேண்டில் இருக்கும்ல அந்த தழும்பு, அது ஒரு மாதிரி எரியிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அவன் பக்கத்தில் இருந்த எங்கான விச் அவனோட சந்தேகத்தை கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்டில் அவங்களோட மந்திரக்கோலை வேவ் பண்ணி அதை நல்லா அசைச்சிட்ருப்பாங்களா, ஆனால் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த வயசான கிழடு இன்னைக்கு ஃபுல்லாக மட் பிளட்ஸை இன்ட்ரோகேட் பண்ண போதா என்ன, உங்களெலாம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. கேர்ஃபுல்லாரு அப்படின்னு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விசார்ட் சொல்லிவிட்டு நர்வஸாக சுற்றி பார்ப்பாங்க. அவரோட ஒரு பேஜ் வேறு கீழே ஃப்ளோரில் விழுந்துடும். என்ன அதுக்கிட்ட இப்போது மேஜிக்கல் கண்ணு மாதிரி மேஜிக்கல் காதும் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. கேட்டுட்டே இவங்களுக்கு முன்னாடி நல்ல ஷைனிங்காக ஒரு டோர் இருக்குமா, அதை ஃபேஸ் பண்ணி தான் இவங்க உட்காந்துருப்பாங்க. அதை அவங்க கண்ணை காமிச்சிட்டே கேட்பாங்களா. ஹாரியும் திரும்பி அந்த கதவை பார்ப்பான். அதை பார்த்த உடனே பாம்பு மாதிரி அவனுக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு கோவம் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மகிள்ஸோட ஃப்ரெண்ட் டோரில் பீப் ஹோல் இருக்கும்ல, வெளியில் யார் இருக்கான்னு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பார்ப்போம்ல அந்த ஓட்ட வழியா, அது மாதிரி இப்போ அந்த கதவுல நடுவில் நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கிற ஒரு கண் இருக்குமா, நல்லா பிரைட் ப்ளூ கலரில் இருக்கும். அதை நல்லா அந்த உட்டன் டோரில் நல்லா அடித்து வச்சுருப்பாங்க, மாட்டி வச்சுருப்பாங்களா. அந்த கண்ணை பார்த்த உடனே அவனுக்கு அலஸ்டர் மூடி தான் ஞாபகம் வருவார். ஃபார் அ ஸ்பிளிட் செகண்ட் ஹாரி எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்ருக்கான்றதே மறந்துட்டு வேகமாக அந்த டோரை பார்த்து நடந்து போவான். அவன் இன்விசிபிளாக இருக்கான்றது கூட அவன் மறந்துடுவான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோவமாக வந்துட்டுருக்கும். அந்த கண்ணை அந்த கதவுல பார்க்கும்போது அவன் வேகமாக அந்த டோர்கிட்ட போய் அந்த கண்ணை எக்ஸாமின் பண்ண போயிட்டுருப்பானா. அங்கே பார்த்தா அது மூவ் ஆகாது, ஒரு மாதிரி பிளைண்டாக மேலே பார்த்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு அந்த டோர் போர்டு சைன் இருக்கும்ல, அதில் என்ன எழுதியிருக்கும்னா டொலாரஸ் அம்பிரிட்ஜ் சீனியர் அண்டர் செக்ரட்டரி டு த மினிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நேம் போர்டு இருக்கும், அதனால ஷைனிங்காக இருக்குமா. அதில் என்ன எழுதியிருக்கும்னா ஹெட் ஆஃப் த மகிள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். ஹாரி திரும்பி அங்கே உட்காந்து பேம்ப்ளெட் ரெடி பண்ணிகிட்ருக்கிற டசன் ஆஃப் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸை பார்ப்பானா. அவங்க என்ன தான் வேலையில் இப்போ மும்முரமாக இருந்தாலும் எம்டியாக இருக்கிற ஒரு ஆஃபீஸ் டோர் இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பார்த்துருவாங்க அப்படின்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனோட பாக்கெட்குள்ளே இருந்து டீகாய் டிட்டனேட்டரை எடுப்பான். அதை எடுத்து அவன் கீழே ஃப்ளோரில் தான் வைப்பான். அது வேகமாக அங்கே இருக்கிற விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஹாரி அந்த டோர் நாபில் கையை வச்சுட்டு ரெடியாக இருப்பானா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அங்கே பயங்கரமாக சத்தம் கேட்கும், வெடி வெடித்த மாதிரி. ஃபுல்லாக பிளாக் கலரில் ஸ்மோக்காக அந்த எல்லா கார்னர்லேயுமே ஆயிருமா. ஃப்ரண்ட் ரோவில் இருந்த அந்த எங்கான விச் இப்போ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். அந்த பிங்க் பேஜஸ் எல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபுல்லாக பறந்துட்டுருக்கும். ஹாரி கரெக்டாக அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ்க்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுவான். ஏற்கனவே நடந்த பழைய காலத்துக்கு ஹாரி போன மாதிரியே இருக்கும். ஏன்னா ஹாக்வர்ட்ஸில் அம்பிரிட்ஜோட ஆஃபீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அந்த ஃபுல்லாக பிங்க் கலரில் லேஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி அங்கே என்னென்ன ஸ்பேசஸ் அவைலபிளாக இருக்கோ அங்கே ஃபுல்லுமே ட்ரைடு ஃப்ளவர்ஸு அண்ட் அங்கே இருக்கிற செவரில் ஃபுல்லுமே அந்த ஆர்னமெண்டல் பிளேட்ஸை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லுமே பூனைகளாக இருக்கும். அவங்களோட டெஸ்கில் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற டேபிள் கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்களா. மேடையோட கண்ணை அந்த ஆஃபீஸ் டோரில் ஒரு டெலஸ்கோப் மாதிரி போட்டு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ தட் வெளியில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸை அம்பிரிட்ஜ் ஸ்பை பண்ணுறதுக்கு. ஹாரி அது வழியாக வெளியே பார்ப்பானா. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே விச் மீன்ஸ் அந்த விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே ஸ்டில் அந்த டீகாய் டெட்டனேட்டர்ஸை சுற்றி தான் இருப்பாங்க. ஹாரி அந்த டெலஸ்கோப்பை அந்த டோர்லேருந்து பிடுங்கி எடுத்து அதில் இருக்கிற மேடையோட கண்ணை எடுத்து அவனோட பாக்கெட்குள்ளே வச்சுட்டு இப்போ அந்த ரூமை பார்த்து அவனோட மந்திரக்கோலை வச்சு ஆக்கியோ லாக்கெட் அப்படின்னு சொல்லுவானா. பட் அங்கே ஒன்றுமே நடக்காது. அவன் இதை தான் எக்ஸ்பெக்டும் பண்ணான். இந்த அம்பிரிட்ஜ்க்கு நோ டவுட் எல்லா ப்ரொடெக்டிவ் சார்ம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் பற்றியும் நல்லாவே தெரியும். ஸோ ஹாரி வேகமாக அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி போய் அந்த ட்ராயர்ஸ்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பானா. அதில் குவில்ஸ் இருக்கும், ஸ்பெல்லோ டேப் இருக்கும், மாயாஜால பேப்பர் கிளிப்ஸ் இருக்கும், அதில் ஒரு சின்னதாக லேஸ் பாக்ஸும் இருக்குமா.
அதில் பார்த்தா ஸ்பேர் ஹேர் பவுஸு கிளிப்ஸு அதுதான் இருக்குமே தவிர லாக்கெட் இருக்கிற மாதிரி ஒரு சைன் கூட அங்கே இருக்காது. அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு ஃபைலிங் கேபினட் இருக்கும். லைக் ஹாக்வர்ட்ஸில் ஃபில்ச்சோட ஆஃபீஸில் இருக்கும்ல ஒரு ஃபைலிங் கேபினட், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இங்கே ஒன்று இருக்குமா, லைக் நிறையா ஃபோல்டர்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயுமே தனித்தனியாக லேபிள் பண்ணியிருப்பாங்க அதோட நேம்ஸ் வச்சு. ஹாரி அந்த ட்ராயரோட பாட்டமை ரீச் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவான். அங்கே ஆர்த்தர் அங்கிளோட ஃபைல் ஒன்று இருக்கும். அதை அவன் வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணுவானா. அதில் என்ன இருக்கும்னா, போல்டு லெட்டரில் ஆர்த்தர் வீஸ்லி அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே பிளட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் பியூர் பிளட் பட் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு ப்ரோ மகளாக இருக்கார், ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட நோன் மெம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே ஃபேமிலின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒய்ஃப்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே பியூர் பிளட் அப்படின்னு எழுதியிருக்கும். 7 குழந்தைங்க, அதில் கடைசி 2 பேர் ஸ்டில் ஹாக்வர்ட்ஸில் தான் படிக்கிறாங்கன்னு இருக்கும். அதில் நோட்ஸுன்னு போட்டு கடைசி பையன் இப்போது வீட்டில் தான் இருக்கான், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கான், மினிஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு எல்லாரையும் ட்ராக் பண்ணுறோம், அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸும் மானிட்டர் பண்ணப்படுதுன்னு இருக்கும். அந்த அன்டிசைரபிள் நம்பர் 1 இவங்களை காண்டாக்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வீஸ்லி ஃபேமிலி கூட அவன் முன்னாடி ஸ்டே பண்ணியிருக்கான்னு இருக்கும். அன்டிசைரபிள் நம்பர் 1 அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பான். அது யாருன்னு அவனுக்கு லைட்டாக ஒரு க்ளூ இருந்தது. பட் அந்த லாக்கெட்டை தேட திரும்ப அந்த ரூமை சுற்றி பார்க்குறதுக்கு திரும்பும்போது அவனுக்கு அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அவன் பிக்சர் இருக்கிற ஒரு போஸ்டர் அங்கே இருக்கிற செவரில் இருக்குமா, அதில் ஹாரியோட நெஞ்சுக்கிட்ட அன்டிசைரபிள் நம்பர் 1ன்னு நல்லா போல்டு லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பிங்க் நோட்ஸும் இருக்குமா, குத்தி வச்சுருப்பாங்க. அதில் இந்த அம்பிரிட்ஜு டு பி பனிஷ்ட் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். ஹாரிக்கு அதை பார்த்த உடனே கூட கொஞ்சம் பயங்கரமாக கோவம் பற்றிட்டு வந்துட்டுருக்கும். அங்கே இருக்கிற பூஜாடியை ரொம்ப கோவமாக பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பானா. இந்த ரூமில் அந்த லாக்கெட் இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு ஆச்சரியமாகவே இல்லை. அவன் அந்த ஆஃபீஸை திரும்ப ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புவானா. அப்போ ஒரு விஷயத்தை அவன் பார்த்தது அவனுக்கு இதயமே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த டெஸ்க்குக்கு சைடில் இருக்கிற ஒரு புக் கேஸில் சின்ன ரெக்டாங்குலர் மிரர் இருந்துச்சா, அதிலிருந்து டம்பிள்டோர் அவனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஹாரி வேகமாக அங்கே போய் அந்த மிரரை கண்ணாடி எடுப்பானா. அதை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது கண்ணாடி இல்லை, நல்ல க்ளோயியாக இருக்கிற ஒரு புக்கோட ஃப்ரண்ட் கவர்னு. அதில் கேர்லியாக க்ரீன் கலரில் அவரோட தொப்பி பக்கத்தில் த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோர்னு எழுதியிருக்குமா. அதுக்கு கீழே சின்னதாக பை ரீட்டா ஸ்கீட்டர், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆஃப் அர்மாண்டோ டிப்பட், மாஸ்டர் ஆர் மோரான் அப்படின்னு இருக்கும். அர்மாண்டோ டிப்பட்டுன்ற பேரை நான் அடிக்கடி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பற்றியும் இந்த ரீட்டா ஸ்கீட்டர் பொம்பளை இருக்குல்ல, அது புக் எழுதியிருக்கோம். அதுவும் இதே மாதிரி தான் டம்பிள்டோருக்கு எழுதியிருக்கிற மாதிரி தான். அவர் ஒரு மாஸ்டரா இல்லை பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு புக் எழுதியிருக்கோம். ஹாரி அந்த புக்கை ரேண்டமாக அந்த பேஜஸை ஓப்பன் பண்ணுவானா. அதில் ஃபுல் பேஜுக்கு 2 டீனேஜில் இருக்கிற பசங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்குமா. அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஷோல்டரில் கையை போட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க. அதில் ஒரு பையன்தான் டம்பிள்டோர். அவருக்கு இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபில் எல்போ லென்த்துக்கு தலைமுடி இருக்கும். அவரோட முகத்தில் தாடி லைட்டாக குட்டியாக வளர்ந்துருக்கும். க்ரெம்முக்கு வளர்ந்துருக்கும்ல, அதை பார்த்து கூட ரான் இரிட்டேட் ஆகிட்டு இருப்பான்ல. அதே மாதிரியே டம்பிள்டோருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்குமா. அவர் பக்கத்தில் இருந்த பையன் நல்லா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானா. அந்த பையனுக்கு நல்லா கோல்டன் கலரில் தலைமுடி இருக்கும். அவனோட ஷோல்டர் வரைக்கும் அந்த தலைமுடி இருக்கும், நல்லா சுட்டையாக இருக்கும். இதுதான் டார்ஜ் எங்கே இருந்த போதா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் அந்த கேப்ஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆஃபீஸ் ரூமோட டோர் ஓப்பன் ஆயிருமா. திக்கனீஸ் மட்டும் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும்போது பின்னாடி அவரோட ஷோல்டரை பார்த்துட்டு என்டர் ஆகலைன்னா அங்கே ஹாரிக்கு அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போடுறதுக்கு கூட டைம் இருந்திருக்காது. பட் திக்கனீஸ் அங்கே ஏதோ மூவ் ஆனதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு போல். ஏன்னா ஹாரி இப்போது மறைஞ்சிருக்கான்ல, இன்விசிபிளாக இருக்கான்ல, அந்த இடத்த ஒரு 2 செகண்ட்ஸ் அவர் உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாரா. அங்கே டம்பிள்டோரோட அந்த புக் இருக்குமா, அதில் டம்பிள்டோர் மூக்க சொரிஞ்சிட்ருப்பாரு. ஸோ நம்ம அதை தான் பார்த்தோம் போல் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அங்கே இருக்கும்ல டெஸ்க்கு, அம்பிரிட்ஜோட டெஸ்க்கு, அது பக்கத்தில் வேகமாக போய் அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து அங்கே இங்கு பாட்டில் பக்கத்தில் ஒரு கில் இருக்குமா, அதை பார்த்து அசைப்பாரா. அந்த கில்லு போய் அங்கே இருக்கிற நோட்ஸில் அம்பிரிட்ஜுக்கு ஏதோ எழுத ஆரம்பிச்சிடும். ஹாரி ரொம்ப அமைதியாக, மூச்சு கூட விட மாட்டான், அவ்வளோ அமைதியாக அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து அந்த கதவு வழியாக வெளியில் போயிடுவானா.
அங்கே பார்த்தா ஸ்டில் அந்த விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் அந்த டீகாய் டிட்டனேட்டரை சுற்றி தான் நின்றுட்டுருப்பாங்க. அதுக்குள்ளேருந்து இன்னும் ஸ்மோக் வந்துட்டுருக்குமா. ஹாரி வேக வேகமாக அந்த காரிடோர்லேருந்து வெளியில் ஓடிட்டு இருப்பானா. அப்போது அங்கே இருந்த யங்கான விச் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் ஹாரிக்கு வெளியில் வரையும் கேட்டுட்ருக்கும். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெரிமெண்டல் சாம்ஸில் இருந்து தான் இது எஸ்கேப் ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அன்றைக்கி இப்படி தானே ஒரு பாய்சனஸ் டக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாரி வேக வேகமாக லிஃப்ட்டை பார்த்து நடந்து போயிட்டுருப்பானா. அவனுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருப்பான். இந்த மினிஸ்ட்ரியில் அந்த லாக்கெட் இருக்கிறதோட சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். இந்த அம்ரிட்ஜை பிடிச்சி ஏதாவது மந்திரத்தை போட்டு அந்த லாக்கெட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தாலும் அம்ரிட்ஜ் இப்போது க்ரௌடாக இருக்கிற கோர்ட் ரூமில் உட்காந்துருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ப்ரியாரிட்டி எப்படியாவது இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து கிளம்பி போயிடணும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம போய் ரானை தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட சேர்ந்து ஹெர்மாயினியை எப்படியாவது அந்த கோர்ட் ரூம்லேருந்து வெளியில் வர வைப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டே லிஃப்ட்டை பார்த்து நடந்து போயிட்டுருப்பானா. லிஃப்ட் அங்கே அரைவாகும் போது எம்டியாக தான் வந்திருக்குமா. ஹாரி அதுக்குள்ளே போயிட்டு அவன் மேலே இருக்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ரிமூவ் பண்ணுவானா. அந்த லிஃப்ட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். டு ஹிஸ் எனார்மஸ் ரிலீஃப் அது லெவல் 2 போய் ரீச் ஆகும்போது அங்கே ஃபுல்லாக அவ்வளோ நனைஞ்சு போய் கண்ணெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒயில்டாக இருக்கிற மாதிரி ரான் அங்கே நின்றுட்டுருப்பான். அவன் வேகமாக உள்ளுக்குள்ளே வருவானா. மார்னிங் அப்படின்னு அவன் ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி தடுமாறிட்டே சொல்லிட்டு இருப்பானா. அந்த லிஃப்ட்டு திரும்ப மூவ் ஆக ஆரம்பிக்கும். ரான், இது நான் தான் ஹாரி அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி பிளைமி, நீ பார்க்க எப்படி இருந்தன்றதே நான் மறந்துட்டேன். ஆமாம், ஹெர்மாயினியே உன் கூட இல்லை அப்படின்னு ரான் கேட்பானா. அவன் அம்ரிட்ஜ் கூட கீழே கோர்ட் ரூமுக்கு போயிருக்கா, அவனால் ரெஃப்யூஸ் பண்ணக்கூட முடியல அண்ட் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் ஹாரி அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே லிஃப்ட் அங்கே அகைன் ஸ்டாப் ஆயிரும். டோர் ஓப்பன் ஆகுமா. பார்த்தா அங்கே ஆர்த்தர் அங்கிள் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு. கூட பார்க்குறதுக்கு ரொம்ப வயசாக இருக்கிற ஒரு விச்சு கூட பேசிகிட்டே வந்துட்டுருப்பாரா. அந்த விச்சுக்கு, அந்த சூனியக்காரிக்கு நல்லா கோல்டன் கலரில் ஹேர் இருக்கும், பொன்னிறத்தில் இருக்கும். அதை அவங்க நல்லா டைட்டாக நல்லா மேலே ஏற்றி கொண்டு போட்டிருப்பாங்களா. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஆண்ட்ஹில் மாதிரியே இருக்கும். ஆண்ட்ஹில்னால் உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எறும்பு புத்துங்க, ANTHILL, ஆண்ட்ஹில். இப்போது மார்வல் ஃபேன்ஸ்லாம் அவங்க பேரை கேட்டால் குஷியாக போகிறீங்க. ஆர்த்தர் அங்கிள் அவங்க கூட பேசிகிட்டே தானே உள்ளுக்குள்ளே வருவாங்க. நீ என்ன சொல்கிறன்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது வக்காண்டா. பட் என்னால் அவங்க கூடலாம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா. அப்போது டக்குன்னு அவர் அமைதியாகிடுவார். ஏன்னா அவர் ஹாரியை நோட்டீஸ் பண்ணுவாரா. ஹாரியை பார்த்து அவர் பயங்கரமாக முறைப்பார். இது வரைக்கும் ஹாரி ஆர்த்தர் அங்கிள் இப்படி அவனை பார்த்து முறைச்சி பார்த்ததே இல்லைல்ல. ரொம்ப பிடிக்காத மாதிரி பார்த்து முறைச்சிட்ருப்பாரா. லிஃப்ட் டோர் திரும்ப க்ளோஸ் ஆகும். அவங்க 4 பேருமே இப்போ கீழே போயிட்டுருப்பாங்க. ஓ ஹலோ ரெக் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போ ரானை பார்த்து சொல்வாரா. ரானோட ரோப்ஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியாக ஒழுகிட்டு இருக்கும். உன்னோட ஒய்ஃபை எனக்கு இன்ட்ரோகேட் பண்ண போகிறாங்க தானே, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்க அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆக்ஸ்லியோட ஆஃபீஸில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். அவன் ஆர்த்தர் அங்கிளோட ஷோல்டரை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருப்பான். அவரோட கண்ணை பார்த்து பேசினா அவர் கண்டுபிடிச்சிடுவாருன்னு நினச்சிட்டு தான் ரான் இப்படி பேசுகிறான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. என்னால் அந்த மழை பெய்யறதை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அவங்க என்னை போய் பெர்னி பில்ஸ்வர்த் அவங்கள போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், ரீசெண்டாக நிறையா பேரோட ஆஃபீஸில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இப்போ சொல்லுவார். நீங்கள் மிட்டாலியோ ஜிங்ஸ் ரிகாண்டோவை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? டெச்லியோட ஆஃபீஸில் அது ஒர்க் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்வாரா. மீட்டியாலோ ஜிங்ஸ் ரிகாண்டோவா அப்படின்னு ரான் வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பான். இல்லை, நான் அதை ட்ரை பண்ணல, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு அவன் சொல்லும் வரும்போதே தேங்க்ஸ் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிடுவானா. லிஃப்ட் டோர் இப்போ ஓப்பன் ஆகும். எறும்பு புத்து மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருந்த அந்த வயசான சூனியக்காரி இப்போ அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் போவாங்களா. ரானும் அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் போயிடுவானா. ஹாரியும் ரானை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ளே அவனோட பேசேஜை ஒன்று பிளாக் பண்ணிடும். என்னன்னு பார்த்தா பெர்சி வேகமாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுவானா. அவன் ஏதோ ஒரு பேப்பரை ரொம்ப தீவிரமாக ரீட் பண்ணிகிட்டே உள்ளுக்குள்ளே வருவான். அந்த லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவங்க அப்பா இருக்கிறதவே அவன் நோட்டீஸே பண்ணுவான். அவன் டக்குன்னு ஆர்த்தர் அங்கிளை பார்த்த உடனே அவனோட முகம் ஃபுல்லாக அவ்வளோ சபப்பாக மாறிடும். அந்த லிஃப்ட் டோர் திரும்ப ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே அவன் வேகமாக வெளியில் போயிடுவான். ஃபார் த செகண்ட் டைம் ஹாரி இந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணுவானா. பட் இந்த தடவை அவனோட பேசேஜை பிளாக் பண்ணது ஆர்த்தர் அங்கிளோட கைகள். 1 நிமிஷம் ரான்கான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. லிஃப்ட் டோர் திரும்ப க்ளோஸ் ஆயிரும். அவங்க இன்னொன்று ஃப்ளோர் கீழே போயிட்டுருப்பாங்க. டிர்க் கிறிஸ்வெல்லோட இன்ஃபர்மேஷனை நீ தான் கொடுத்தன்றதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வாரா. அவர் ஹாரியை பயங்கரமாக கோவமாக பார்த்துட்ருப்பாரு.
ஸோ நமக்கு இப்போ இருக்கிற பெஸ்ட் சான்ஸ் ஸ்டூபிட் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் அப்படின்னு ஹாரி டிசைட் பண்ணிடுவான். சாரி அப்படின்னு அவன் கேட்பானா, நடிக்காத ரன்கான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் பயங்கர கோவமாக கத்துவார். ஃபேமிலி ட்ரீயை ஃபேக் பண்ண விசார்டை நீ தானே ட்ராக் பண்ண அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் நான் பண்ணேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஹாரி கேட்பானா. டிர்க் கிரெஸ்வெல்லாம் உன்னை விட 10 மடங்கு பெரிய மந்திரவாதி ரன்கான். அவர் மட்டும் அஸ்கபானில் பொழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, நீ அவருக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவரோட மனைவியையும் மறந்துடாத, அவரோட பசங்களையும் மறந்துடாத, அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் மறந்துடாத அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா. ஆர்த்தர், உன்னையும் அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. என்ன மிரட்ரியா ரன்கான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் நல்லா சத்தமாக கேட்பாரு. இல்லை, இதுதான் ஃபேக்ட். உன்னோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸையும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆயிருமா. இப்போ அவங்க ஏட்ரியம்க்கு வந்துடுவாங்களா. ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை ரொம்ப கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா. ஹாரிக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்கோம். இந்த ரன்கானா இல்லாமல் வேறு யாராவது மாதிரி நம்ம இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த லிஃப்ட் டோர் திரும்ப க்ளோஸ் ஆகும். ஹாரி இப்போது அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து அவன் மேலே போட்டுப்பான். ரான் இல்லாமல் நம்மளே கீழே கோர்ட் ரூமுக்கு போய் ஹெர்மாயினி எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுவானா. இப்போது திரும்ப லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு காரிடோர்லாம் அவன் நடந்து போயிட்டுருப்பானா. அது மேலே இருக்கிற காரிடோர் மாதிரி நல்லா பளபளன்லாம் இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்கும். 2 பக்கமும் தீப்பந்தத்தை ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த காரிடோரோட லாஸ்ட்டில், இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காரிடோரோட லாஸ்ட்டில் ஒரு பிளாக் டோர் இருக்கும், விச் இஸ் நன் அதர் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸோட என்ட்ரன்ஸு. அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டோர்வே இருக்கும். அங்கே கீழே இருக்கிற கோர்ட் சேம்பர்ஸ்க்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்குமா. ஹாரிக்கு அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குமா. ஹாரி ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருப்பானா. அவன்கிட்ட ஸ்டில் கப்புள் ஆஃப் டீகாய் டெட்டனேட்டர்ஸை வச்சுருப்பான். பட் நம்ம பெட்டர் போய் கோர்ட் ரூம் டோரை நாக் பண்ணி ரன்கானாவே போய் மஃபால்டா கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன், கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அந்தளவுக்கு ரன்கான் பெரிய ஆளா என்னன்னு ஹாரிக்கே தெரியல. பட் அவன் அங்கே போய் ஹெர்மாயினி அங்கே காணாமல் போயிடுச்சு, ஹெர்மாயினி அங்கே காணோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க 3 பேரும் மினிஸ்ட்ரியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே தேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற பயமும் ஹாரிக்கு இருந்தது. அவன் இதை பற்றியே யோசிச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருந்தனால அங்கே ஒரு மாதிரி அன்நேச்சுரலாக சில்லுன்னு ஒரு மாதிரி ஃபாகாக வந்துட்டு இருந்ததையும் அவன் டக்குன்னு நோட்டீஸ் பண்ணலை. அவன் ஒவ்வொரு ஸ்டெப் அடுத்து கீழே எடுத்து வைக்கும் போது தான் இருக்க எக்ஸ்ட்ரீமாக கோல்ட் ஆகிட்டு இருக்கிறதவே அவன் நோட்டீஸே பண்ணுவான். அந்த கோல்டு அவன் த்ரோட்டுக்குள்ளே போய் அவனோட லங்ஸவே இறங்கி கிழிக்கிற மாதிரி இருக்கும். தென் சடனாக அவனுக்கு ரொம்ப துயரமாக ஃபீல் ஆகும், ஹோப்பே இல்லாத மாதிரி இருக்கும். சோகம் அவனோட உடம்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருந்து அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அவன் உடம்புக்குள்ளேயே. டிமெண்டர்ஸ் அப்படின்னு அவன் யோசிப்பான். அவன் அந்த ஸ்டெப்ஸில் லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு அங்கே ரைட் சைடு திரும்பினக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சீன் அவன் பார்ப்பான். அந்த டார்க்கான பேசேஜில், அந்த கோர்ட் ரூமுக்கு வெளியில் அந்த டார்க்கான பேசேஜ் இருக்கும்ல, அங்கே எக்கச்சக்கமாக டிமெண்டர்ஸ் கிளைட் ஆகிட்டு இருக்குங்க. நல்ல உயரமாக முகத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணி அந்த பிளாக் ஹூடு போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளைட் ஆகிட்டு இருக்குங்களா. இங்கே இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரப்பட்ட மகிள் பாண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ பயந்துட்டு நடுங்கிட்டா அப்படியே கூனி குறுகி போய் அந்த காரிடோரில் இருக்கிற உட்டன் பெஞ்சஸில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா நீங்களே இது அங்கே எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே உட்காந்துருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட முகத்தை அவங்க கையை வச்சு நல்லா மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி பண்ணால் அந்த மோசமான டிமெண்டர்ஸ் வாயிலிருந்து தப்பிக்கலாம்னு ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்டில். ஒரு சில பேர் கூட அங்கே துணைக்கு அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் தனியாக உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற அவங்களுக்கு முன்னாடி டிமெண்டர்ஸ் மேலேயும் கீழேயும் கிளைட் ஆகிட்டுருக்கும். அங்கே நிலவுற கோல்டு, ஹோப்லெஸ்னஸ், துக்கம் எல்லாமே இப்போது ஹாரியை ஒரு சாபம் மாதிரி பின்தொடரும். இதை தைரியமாக ஃபைட் பண்ண அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே சொல்லிப்பான். எவ்வளோ சைலண்ட்டாக அங்கே நடந்து போக முடியுமோ அவ்வளோ சைலண்ட்டாக அங்கே நடந்து போவான். ஒவ்வொரு கால் தடமும் அவன் எடுத்து வைக்க அவனோட மூளையெல்லாம் மரத்து போகிற மாதிரி ஆயிட்டு இருந்தது. ஹெர்மாயினியையும் ரானையும் பற்றி ஃபோர்ஸ் பண்ணி யோசிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இதோட சாப்டர் 13 த மகிள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.